இன்றைக்கி மே 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேரான அதாவது மன்னார் வளைகுடா வந்து அந்த தீவு வந்து சுருங்கி வருவதாக நமக்கு தகவல் வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அந்த தீவு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க. அந்த தீவோட பெயர் வந்து கரியாச்சல்லி தீவு தான். இது வந்து 2 to 3 ஏக்கர் வரைக்கும் அழிந்து போயிருப்பதாக காலநிலை மற்றும் வானியல் துறை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா கடல் புல்படுகை மறுசீரமைப்பு மற்றும் டூகோங் எனப்படும் கடல் பசு இந்த உயிரினம் வந்து ஆதரித்து கரிமத்தை பிரித்தெடுக்கலாம் என்று சொல்லி அந்த கரையோர பாதுகாத்தல் ரீதியாக நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மன்னார் வளைகுடாவில் ஒரு வளமான கடல் பாதுகாப்பு வாழ்விடமாக இருப்பதை வந்து உறுதி செய்கிறோம்னு சொல்லி சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் கால்நடை அதிகாரியான அந்த துறைகளோட தலைமைச் செயலாளர் திரு சுப்ரியா சாஹூ அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம போன வாரம் பார்த்தோம் PSLV C-61 ரக ராக்கெட் வந்து மேலே விட போவதாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த ராக்கெட் வந்து முற்றிலும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. தொழில்நுட்ப கோளாறுனால சென்றடையவில்லை. இது வந்து எதுக்குன்னா இராணுவ பாதுகாப்பு மற்றும் வேளாண்மை தகவல்கள் பெற EOS எனப்படும் 09 ரீசாட் 1B சேட்டலைட் தான் மேலே அனுப்புவதாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதாவது 3வது தளம் ரிலீஸ் பண்ணும்போது BS 3வது தளம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த மோட்டாரில் வந்து கோளாறு ஏற்பட்டுள்ளது. பழுது ஏற்பட்ட காரணத்தினால இது வந்து முற்றிலும் வந்து கைவிடப்பட்டது. அது குறித்து இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளது வந்து இப்படி இந்த கோளாறு வந்து 2 கட்டம் வந்து முடிந்த நிலையில் 3வது கட்டத்தில் வந்து தோல்வியை அந்த இது வந்து மோட்டாரில் வந்து மின் பழுது ஏற்பட்டதுனால அதோட அழுத்த குறைபாட்டில் மாறுபாடு ஏற்பட்டதுனால அந்த உந்து விசை காரணமாக ராக்கெட் வந்து செல்லவில்லை. ராக்கெட் வேறு, அந்த உள்ளே இருக்கிற அந்த சேட்டலைட் வேறு. ராக்கெட் பேர் தான் PSLV C-61. அதுக்குள்ளே இருக்கிறத வந்து தான் வந்து இராணுவ பாதுகாப்பு மற்றும் வேளாண்மை தகவல் பெற EOS எனப்படும் 09 ரீசாட் 1B சேட்டலைட். அடுத்த நம்ம பார்த்தோம்னா திருக்குறளில் இன்றைக்கி வந்து என்ன திருக்குறள் சொல்லியிருக்காங்கன்னா கருமம் செய்ய ஒருவன் கைதுவோன் என்றும் பெருமையின் பீடு உடையது இல். ஆன்சர் வந்து என்னென்னா குடி பெருமைக்கு உரிய கடமை செய்தவர்க்கு சோர்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையை மேம்பாடானது வேறொன்றும் இல்லை என்று தான் சொல்லியிருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து டெய்லி திருக்குறளாக நம்ம பார்க்கலாம். அடுத்து 4வது கரண்ட் அஃபேரான நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குல்ல, அதோட தாக்குதல்கள் வந்து தடுக்கும் வகையில் தொழில்நுட்பம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இது யார் இது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த அதானி நிறுவனம்